இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடல் பருமனை தடுக்கக்கூடியது, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கோவக்காயை வச்சு தான் ஒரு பொரியல் செய்ய போகிறோம். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 கப்பு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியை ஒரே ஒரு தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், அதையும் சேர்த்துட்டு அதை ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இட்லி பொடி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த இட்லி பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த கோவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.